டிஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அடங்கிய தலைப்பு தான் இது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை பற்றிய A to Z விவரங்களை பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது மத்தியில் உள்ள தேர்தல் ஆணையத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் பார்க்க இருக்கிறோம். இது அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. ஏனென்றால் நடைமுறை வாழ்க்கையோடு இது எப்போதும் நமக்கு தொடர்பு இருப்பதால் இதை பற்றி இந்த வகுப்பில் இப்போது பார்க்கலாம். அதாவது தேர்தல் ஆணையமானது 2 வகையாக பிரிக்கலாம் நண்பர்களே. அதாவது மத்திய தேர்தல் ஆணையம், அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையமாக டெல்லியில் இருக்கிறது. அதற்கடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதாவது மாநில தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. அது அந்தந்த மாநிலங்களில் அந்த தேர்தல் ஆணையமானது இருக்கும். இப்போது நாம் பார்க்க இருப்பது மத்திய தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. சில நாட்களாக பெரிய புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வாக்காளர் படிவம். அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி தான் இப்போது இந்த தலைப்பானதை பார்க்க இருக்கிறோம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் தேர்தல் ஆணையம். இந்தியாவின் தேர்தல் ஆணையம் இது பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் என்று மட்டும்தான் அழைக்கப்படும் நண்பர்களே. உங்களுக்கு புரிவதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லியிருக்கிறேன். இது பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் என்று தான் அழைக்கப்படும். அப்படியென்றால் மத்தியில் உள்ள, அதாவது டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தை தான் குறிக்கும். நீங்கள் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்று பொதுவாக சொன்னால் அது டெல்லியை தலைமையிடமாக கொண்ட இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்து மாநிலங்களுக்கும் மாநில தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. அதை பிறகு ஒரு வகுப்புகளில் பார்க்கலாம். இப்போது இந்தியாவின் தேர்தல் ஆணையத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தேர்தல் ஆணையமானது established by Constitution of India, established by Constitution of India. அதாவது இந்த தேர்தல் ஆணையமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. அதாவது தேர்தல் ஆணையமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள், தேர்தல் ஆணையமானது எந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது என்று. பை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற அரசியலமைப்பின்படி ஏற்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது ஆர்டிக்கல் 324, அதாவது 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு 324 ஆகும் நண்பர்களே. இது பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் அல்லது சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். 324. இது டிஆர்பி
பிஇஓ மற்றும் டிஎன்டெட் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் பொதுவான தலைப்பு நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் இது கண்டிப்பாக பயன்படும். எனவே அனைத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் இதை பார்த்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் இது அனைவரும் கட்டாயமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இதிலிருந்தும் அனைத்து தேர்வுகளிலும் கேள்விகள் வரும் நண்பர்களே. அதற்கடுத்து இது ஆரம்பத்தில், அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆனது ஆரம்ப காலங்களில், அதாவது 1950 இருந்து 1989 வரை சிங்கிள் மெம்பர் பாடி, அதாவது சிங்கிள் மெம்பர் பாடி, அதாவது தேர்தல் ஆணையமானது ஒரே ஒரு உறுப்பினரை கொண்ட தேர்தல் ஆணையமாக இருந்தது நண்பர்களே. எப்பொழுது என்று பார்த்தால் 1950 இருந்து 1989 வரை ஒரே ஒரு உறுப்பினரை கொண்ட ஆணையமாக தேர்தல் ஆணையம் இருந்தது. அதாவது சிங்கிள் மெம்பர் பாடி, ஒரு நபரை கொண்ட ஒரு தேர்தல் ஆணையமாக அது இருந்தது. அதற்கடுத்து 1993 அப்போதுதான் 1+2 என்ற சிஸ்டமானது கொண்டு வரப்பட்டது நண்பர்களே. அதாவது 1993 இருந்து தான் இப்போது இருக்கக்கூடிய அமைப்பானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதாவது 1+2 என்பது 3 உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் ஆணையமாக செயல்படுகிறது நண்பர்களே. அதாவது 93 இருந்து தற்போது வரை, இன்று வரை இந்த தேர்தல் ஆணையமானது 3 உறுப்பினர்களை கொண்டு செயல்படுகிறது. அதாவது 1 என்பது தலைமை தேர்தல் ஆணையர், 2 என்பது துணை தேர்தல் ஆணையர்கள். மற்றபடி இவர்கள் அனைவருக்கும் சம ஊதியம், சம அதிகாரங்கள் உண்டு. எந்த வித்தியாசமும் கிடையாது. இருந்தாலும் பெயரளவில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 துணை தேர்தல் ஆணையர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் நண்பர்களே. இவர்கள் 3 பேரும் சம தகுதியை கொண்டவர்கள், சம அதிகாரத்தை கொண்டவர்கள், சம ஊதியங்களை கொண்டவர்கள். அனைத்து விதங்களிலும் ஒருத்தருக்கு ஒருவர் சளைத்தவரில்லை. 3 பேருமே சமமானவர்கள் தான். ஆனால் பணியின் மூப்பு காரணமாக, அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில் முதலில் இருப்பவர் தலைமை தேர்தல் ஆணையர் என்று அழைக்கப்படுவார். அதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருப்பவர்கள் துணை தேர்தல் ஆணையர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் நண்பர்களே. தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியையும் 2 துணை தேர்தல் அதிகாரி என்றும் 3 உறுப்பினர்களை கொண்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது 2025 வரை தேர்தல் ஆணையமானது 3 உறுப்பினர்களை கொண்டு செயல்படுகிறது. அதற்கு முன்புதான், அதாவது 50 இருந்து 89 வரை ஒரே ஒரு தேர்தல் அலுவலரை கொண்டு செயல்பட்டு வந்தது. இதற்கு இடையில், அதாவது 89 இருந்து 92 வரை சில மாற்றங்கள் நடைபெற்றது நண்பர்களே. அதாவது 3 தேர்தல் அலுவலர்களை நியமித்தார்கள். மறுபடியும் அந்த 3 தேர்தல் அலுவலர்களை நீக்கிவிட்டார்கள். மறுபடியும் 92ஆம் ஆண்டு ஒரே தேர்தல் அலுவலர்களை கொண்டுதான் செயல்பட்டது. எனவே இதில் சில முரண்பாடுகள் இருந்த காலகட்டம் இது. எனவே இதை அவ்வளவாக தேர்வில் கேட்க மாட்டார்கள். இந்த 2 காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. அதாவது 1950 இருந்து 89 வரை ஒரே ஒரு தேர்தல் ஆணையரை கொண்டு செயல்பட்டது. அதற்கடுத்து 3 உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் ஆணையமாக எப்போது மாற்றி அமைக்கப்பட்டது என்று கேட்பார்கள் என்பதை, 1993 இருந்து தான் 3 உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் ஆணையமாக மாற்றி அமைக்கப்பட்டது. இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த
தேர்தல் அதிகாரியாக நியமிக்கக்கூடியவர்கள், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் துணை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கக்கூடியவர்கள் 65 வயது வரை பதவியில் இருக்கலாம் நண்பர்களே. அதாவது 65 வயது வரை பதவியில் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் 6 ஆண்டு காலம், இங்கே இயர்ஸ் வராது, 65 வயது, இங்கே தான் இயர்ஸ் வரும். அவர்கள் 6 ஆண்டு காலத்துக்கு பதவியில் நியமிக்கப்படுகிறார்கள். அதற்கடுத்து 65 வயது வரை அவர்கள் பதவியில் இருப்பார்கள் நண்பர்களே. ஏனென்றால் நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தலானது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறுகிறது. எனவே ஒரு தேர்தல் ஆணையர் முழுமையாக ஒரு தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களுடைய பதவியானது 6 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடைபெறுகிறது. எனவே அதனுடைய பதவி காலம் அதிகமாக இருந்தால்தான் இந்த தேர்தலை நடத்தி முடிக்க முடியும். இடையில் மாறிக்கொண்டு இருந்தால் பெரிய சிக்கலாகிவிடும் என்பதற்காக அவர்களுடைய வயதானது, பதவி காலமானது 6 ஆண்டுகளாகவும் ஓய்வு பெறும் வயது 65 வயதாகவும் நியமித்திருக்கிறார்கள் நண்பர்களே. கட்டாயமாக டிஎன்பிசியில் கேட்பார்கள். அதாவது தேர்தல் ஆணையர்களின் பதவி காலம் எவ்வளவு என்று கேட்பார்கள். 6 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை அவர்கள் பதவியில் நீடிக்க முடியும். அதன் பிறகு மறுமுறை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை நண்பர்களே. அதாவது நாட் ரீஅப்பாயின்மெண்ட், மறுமுறை தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். ஒரே ஒரு முறை மட்டுமே இவர்கள் இந்த பதவியை வகிக்க முடியும். அதுவும் 6 ஆண்டு காலத்திற்கு இருக்கலாம் அல்லது 65 வயது வரை அந்த பதவியில் தொடரலாம். அதன் பிறகு ஓய்வு பெற்ற பிறகு மறுமுறை அவர்கள் இந்த தேர்தல் அலுவலராக பணி நியமனம் செய்யப்பட மாட்டார்கள். முக்கியமான கேள்வி. எத்தனை வயது வரை என்று கேட்பார்கள் அல்லது எத்தனை ஆண்டுகள் என்று கேட்பார்கள் நண்பர்களே. கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கடுத்து முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்கிறது நண்பர்களே. எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய வயதானது இதற்கு முன்பாக 21 வயதாக இருந்தது நண்பர்களே. அதாவது 1988க்கு முன்பாக வாக்களிக்கக்கூடிய வயதானது, அதாவது ஓட்டிங் ஏஜ் என்று சொல்லக்கூடிய வயதானது 21 வயதாக நிர்ணயித்திருந்தார்கள். அதாவது 21 வயது நிறைவடைந்திருந்தால்தான் நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் என்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும். இது 1988க்கு முன்பாக. அதன் பிறகு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள் நண்பர்களே. இந்த வெரி இம்பார்ட்டன்ட் சட்ட திருத்தம். இந்த கேள்வி இல்லாத வினாத்தாலே வருவது கிடையாது நண்பர்களே. அவ்வளவு முக்கியமான கேள்வி இது. 61வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988, அதாவது 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயதானது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது நண்பர்களே. இது கண்டிப்பாக அனைத்து தேர்வுகளிலும் கேட்கக்கூடிய கேள்வி. இனி வருகிற தேர்வுகளில் கட்டாயமாக இதை எதிர்பார்க்கலாம். வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது என்று கேட்பார்கள். 61 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1988, அதாவது 61வது சட்ட திருத்தம் 1988ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த சட்ட திருத்தத்தின்படி தான் வாக்களிக்கக்கூடிய வயதானது ஓட்டிங் ஏஜ் வாஸ் reduced from 21 to 18, 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது நண்பர்களே. இதை
ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அதனால்தான் முக்கியத்துவமாக இதை வகுப்பை நடத்தி வருகிறோம். அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது 1988ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது சட்டமாகி நடைமுறைக்கு வந்தது 1989. செயல்பாட்டிற்கு வந்தது 89 நண்பர்களே. கம் இன்டு ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். கம் இன்டு ஃபோர்ஸ் அப்படி என்றால் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்று அர்த்தம். அதாவது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 88, அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு 89 நண்பர்களே. அது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வேறு யாரேனும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த விவரங்களை சொல்லி புரிய வையுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை இது, மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதற்கடுத்து இதில் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார்கள் நண்பர்களே. இந்த voting age was reduced from at the time of பிரைம் மினிஸ்டர் என்று கேட்பார்கள். அதாவது வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட போது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் மதிப்பிற்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் நண்பர்களே. நம்முடைய ராகுல் காந்தியினுடைய தந்தையாக முன்னாள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள்தான் அப்போது இந்திய பிரதமராக இருந்தார். அவர்தான் இந்த முன்னெடுப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். அவருடைய ஒரு பெரும் முயற்சியின் விளைவாக தான் இந்த வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது நண்பர்களே. இந்தியாவினுடைய பெரும்பாலான திட்டங்கள், கட்டமைப்புகள் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது தான். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது நண்பர்களே. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட போது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் யார் என்று கேட்பார்கள். திரு மதிப்பிற்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள். அதே போல இந்த 100 நாள் வேலை அல்லது ஏரி வேலை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம்தான். இதுபோல நாட்டில் இப்போது மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தது, நாட்டினுடைய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வலுவான நிர்வாகத்துக்கு அடித்தளம் அமைத்ததையெல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் நண்பர்களே. அது புரிந்து கொள்ளுங்கள். இது ராஜீவ் காந்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வகுப்பு மிக மிக முக்கியமானது. இதிலிருந்து கண்டிப்பாக அனைத்து தேர்வுகளிலும் கேள்விகள் வரும் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமான ஒரு தலைப்பை இப்போது பார்க்கலாம். அதாவது தேர்தல் ஆணையரை பற்றி பார்த்திருந்தோம். அவர்களுடைய வயது மற்றும் பதவி காலத்தை பற்றி பார்த்திருந்தோம். இந்த தேர்தல் அதிகாரிகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலிருந்தும் கேள்விகள் வருகிறது. அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் துணை தேர்தல் ஆணையர் என்ற இந்த 3 பேரையும், அதாவது 1+2 என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேரையும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இதற்கு தனியாக ஒரு கமிட்டி இருக்கிறது நண்பர்களே. அதாவது எலெக்ஷன் குழுவினுடைய அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு செலெக்ஷன் கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அதாவது செலெக்ஷன் கமிட்டி என்ற ஒன்று உள்ளது நண்பர்களே. இந்த கமிட்டி தான் தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து
குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் குடியரசுத் தலைவர் தான் இவர்களை பதவியில் அமர்த்துகிறார்கள். இந்த தேர்தல் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் யார் யார் என்று டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நிறைய முறை கேட்டு இருக்கிறார்கள். திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது முதலில் பிரைம் மினிஸ்டர், இந்தியாவினுடைய பிரதம மந்திரி இந்த கமிட்டியில் இருக்கிறார். அதற்கடுத்து இரண்டாவதாக ஆப்போசிஷன் லீடர் இன் லோக்சபா, ஆப்போசிஷன் இன் லோக்சபா, அதாவது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் இதில் இருக்கிறார். அதற்கடுத்து மூன்றாவதாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நண்பர்களே, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்றால் உச்ச நீதிமன்றம் என்று பொருள் நண்பர்களே, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இந்த 3 நபர்கள் அடங்கிய கமிட்டி தான் தேர்தல் அலுவலர்களை தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது. இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருப்பவர் பிரதம மந்திரி, அதாவது இந்தியாவின் பிரதமர் தான் இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த குழுவினுடைய உறுப்பினராகவும் அவர் இருக்கிறார். கேள்வி இப்படியும் கேட்பார்கள் நண்பர்களே, அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவினுடைய தலைவர் யார் என்று கேட்பார்கள். பிரைம் மினிஸ்டர். அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்ற கேள்விதான் பெரும்பாலும் கேட்கிறார்கள். ஏனென்றால் மாணவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 4 அல்லது 5 வாக்கியங்களை கொடுத்து யார் யார் என்று கேட்பார்கள். முதலில் பிரதம மந்திரி, இரண்டாவது ஆப்போசிஷன் லீடர் இன் லோக்சபா, மூன்றாவது சீஃப் ஜஸ்டிஸ், நான்காவது வேறு யாரேனும் ஒன்று கொடுப்பார் நண்பர்களே, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா என்று கொடுப்பார்கள். 5 சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா என்று கொடுப்பார்கள். இந்த மாதிரி சில வாக்கியங்கள் கொடுத்து விட்டு இதில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்று கேட்பார்கள் நண்பர்களே. இதில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வரமாட்டார்கள், சபாநாயகர் வரமாட்டார்கள். இந்த 3 நபர்கள் மட்டும்தான் வருவார்கள். அதாவது பிரதம மந்திரி வருவார், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் வருவார், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வருவார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த 3 உறுப்பினர்களை கொண்ட குழுதான் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறது. அப்படி தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு, அதாவது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும். அந்த பரிந்துரையை ஆராய்ந்த பிறகு தகுதி இருக்கும் பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷனுடைய உறுப்பினர்கள் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரால் எலெக்ஷன் கமிஷனுடைய தலைமை தேர்தல் அதிகாரி மற்ற 2 துணை தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். இதுதான் வரலாறு நண்பர்களே. தேர்தல் ஆணையத்தை பற்றிய அனைத்து வரலாறுகளும் இதுதான். ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அதனால்தான் இதை இப்போது பதிவேற்றம் செய்கிறோம். அதற்கடுத்து பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதுபோக குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது. அடுத்த ஆண்டு வரவுள்ள டிஎன்பிஎஸ்சி பிலிமினரி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் சில நாட்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். முக்கியமாக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோவானது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை பார்த்து பயன்பெற முடியும். நீங்கள் ஆன்லைன் தேடி அலைய தேவையில்லை, அல்லது எப்போது வரும் என்றும் காத்திருக்கும் தேவையில்லை நண்பர்களே. எனவே நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதுபோக
நம்முடைய ஒவ்வொரு வீடியோவின் கீழும் டெலகிராம் லிங்க் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் தான் முக்கியமான பிடிஎஃப் ஃபைல்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதாவது தேர்வுக்கு மிக மிக பயன்படக்கூடிய செய்தித்தாள்களில் வருகிற எடிட்டோரியல் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் தினந்தோறும் மாலை 5 அல்லது 6 மணிக்குள்ளாக பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அதாவது அன்றண்டு செய்தித்தாள்களில் வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் மற்றும் கட்டுரை பகுதி என்று சொல்லக்கூடிய எடிட்டோரியல் பகுதியானது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பிடிஎஃப் வடிவில் டெலகிராம் சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. கட்டாயமாக அதை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பகுதி அதிலிருந்து தான் வரும். இது குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸுக்கும் பயன்படும் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிடிஎஃப் அது. அதுபோக தேர்வுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புத்தகங்கள், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகங்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதுபோக பழைய ஒரிஜினல் வினாத்தாள்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட பிலிமினரி மற்றும் மெயின்ஸ் வினாத்தாள்கள் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். அதற்கடுத்து டிஆர்பி மற்றும் பிஇஓ போன்ற தேர்வுகளுக்கான வினாத்தாள்களும் விடைகளுடன் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அதுபோக முக்கியமான மாத இதழ்கள், அதாவது மந்த்லி மேகசின் என்று சொல்லக்கூடிய மாத இதழ்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. முக்கியமாக தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுள்ள தமிழரசு என்று சொல்லக்கூடிய மாத இதழும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றிய அனைத்து கொள்கைகளையும் அந்த இதழில் வெளியிடுகிறார்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அதிலிருந்து தான் கேள்விகளை கேட்கிறார்கள். நடந்து முடிந்த குரூப் 2 தேர்விலும் தமிழ்நாடு அரசு பற்றிய திட்டங்கள் நிறைய கேட்டிருந்தார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி அந்த தமிழரசு மேகசினும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதுபோக யோஜனா, குருஷேத்ரா திட்டம் போன்ற முக்கியத்துவமான இதழ்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. எனவே நீங்கள் கட்டாயமாக டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்கும். அதுபோக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நம்முடைய அகாடமியில் போட்டித் தேர்வுக்கான அனைத்து வகையான பயிற்சி வகுப்புகளும் நடைகிறது நண்பர்களே. அதாவது பிலிமினரி, மெயின்ஸ் மற்றும் டிஆர்பி, பிஇஓ போன்ற தேர்வுகளுக்கும் நடைபெறுகிறது. அதற்கடுத்து இதற்கான மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதாவது பிஇஓ தேர்வுக்கான மாதிரி தேர்வுகளும் நடத்த இருக்கிறோம். அதற்கான வினாத்தாள் தயாரிக்கக்கூடிய பணியானது தொடங்கி இருக்கிறது. அதற்கடுத்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வுகளும் நடைபெறும் நண்பர்களே. எனவே தொடர்ந்து நம்முடைய அகாடமியோடு பயணித்து வாருங்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நண்பர்களே. அதாவது தேர்தல் ஆணையம் பற்றிய அனைத்து விவரங்களையும் இந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இது ஒவ்வொருவருடைய கடமை. படிக்க எழுத தெரியாதவர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலோ அல்லது வெளியில் யாரு தெரிந்தவர்கள் இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது இந்த தகவல்களை சொல்லி புரிய வையுங்கள் நண்பர்களே. அது ஒரு பெரிய புண்ணியம் உங்களுக்கு. ஏனென்றால் முக்கியமான தகவல் இது. அதாவது தேர்வு நோக்கில் ஒரு சுருக்கமாக இப்போ பார்த்து விடலாம். எலெக்ஷன் கமிஷன் என்பதை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் எது என்று கேட்டால் ஆர்டிக்கல் 324. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்டது, பை கான்ஸ்டிடியூஷன். அதற்கடுத்து 1950 1989 வரை இது ஒரு நபர் தேர்தல் ஆணையமாக இருந்தது. 1993க்கு பிறகு 1+2, அதாவது 3 தேர்தல் ஆணையர்களை கொண்டதாக மாற்றப்பட்டது. தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை பதவியில் இருப்பார்கள். இவர்கள் மறுமுறை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. நோ ரீஅப்பாயின்மெண்ட். அதற்கடுத்து
வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. 61வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. இது நடைமுறைக்கு வந்தது 1989. அப்போதைய பிரதமராக இருந்தவர் ராஜீவ் காந்தி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இந்த சட்ட திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் 326 நண்பர்களே. இதை தெரிந்து கொள்ளுங்கள், இதை கேட்டாலும் கேட்டு விடுவார்கள். அதாவது 61வது சட்ட திருத்தம் 1988 கொண்டு வரப்பட்டதை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் எது என்று கேட்பார்கள். 326. இரண்டுக்கும் குழம்பிவிடக்கூடாத நண்பர்களே. தேர்தல் ஆணையத்தை பற்றி கேட்டால் 324, சட்ட திருத்தத்தை பற்றி கேட்டால் 326 நண்பர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் எது என்று கேட்டால் 324. 61வது சட்ட திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் எது என்று கேட்டால் 326. இரண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த தேர்தல் அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு குழு இருக்கிறது என்று பார்த்தோம். அது முதலில் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். இரண்டாவது ஆப்போசிஷன் லீடர் இன் லோக்சபா, அதாவது மக்களவையின் எதிர்கட்சி தலைவர். மூன்றாவதாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இந்த 3 நபர்கள் அடங்கிய குழுதான் தேர்தல் அதிகாரிகளை நியமனம், அதாவது பரிந்துரை செய்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான உறுப்பினர்களை பரிந்துரை செய்வது இந்த 3 நபர்கள் அடங்கிய குழுதான். பிரதம மந்திரி, மக்களவையின் எதிர்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ். இந்த 3 நபர் குழுவானது தேர்தல் அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும். அவர் சில ஆய்வுகளுக்கு பிறகு தகுதி வாய்ந்த நபராக இருந்தால் அவரை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் நண்பர்களே. இதுதான் இந்த தேர்தல் ஆணையம் பற்றிய விவரங்கள். அதற்கடுத்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்று சொன்னோம். இந்த 2 வகையான நியமனங்களுக்கு மட்டுமே இந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வருவார் நண்பர்களே. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒன்று, அடுத்து சிபிஐ என்று சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு, இந்த 2 அமைப்பிற்கு மட்டும்தான் இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வருவார். மற்றபடி வேறு எந்த நியமனத்திற்கும் இவர் வரமாட்டார் நண்பர்களே. இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான கமிட்டி, அதற்கடுத்து சிபிஐ அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான கமிட்டி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் உறுப்பினர்கள், சிபிஐயினுடைய அதிகாரிகள், இவர்களை இந்த 2 அமைப்புக்கு மட்டுமே தான் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வருவார். அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த 2 விவகாரங்களுக்கு மட்டும்தான் தலையிடுகிறார். மற்ற வேறு எந்த நியமனங்களுக்கும் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆனவர் வரமாட்டார் நண்பர்களே. அதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி சபாநாயகர், லோக்சபா, ராஜ்யசபா இப்படிதானவர்கள் தான் வருவார்கள் ஒழிய இந்த 2 நியமனங்களுக்கு மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வருவார். அதாவது தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள், சிபிஐயினுடைய அதிகாரிகள், இவர்களை பரிந்துரை செய்வதற்கு மட்டுமே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வருவார். மற்ற பணி நியமனங்களுக்கு எதுவும் இவர் வரமாட்டார். அதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தேர்தல் ஆணையத்தை பற்றிய விவரங்கள் இவ்வளவுதான் நண்பர்களே. இதை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எந்த தேர்வு நடந்தாலும் இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. இதிலிருந்து கேள்விகள் வராத வினாத்தாலே இருக்காது. அவ்வளவு முக்கியமான டாபிக் இது. அதாவது டிஎன்பிசி தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பி தேர்வாக இருந்தாலும் சரி, அல்லது
டிஎன்-டெட் என்று சொல்லக்கூடிய தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்வுகளிலும் கண்டிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் நண்பர்களே. அதுவும் இப்போது இந்த வாக்காளர் சீட்டு சரிபார்த்தல் என்பது பெரிய விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. எனவே வருகிற தேர்வுகளில் கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அதாவது இந்த சட்ட திருத்தத்தை கேட்டால் கேட்கலாம், அல்லது ஆர்டிகளை பற்றி கேட்டாலும் கேட்கலாம். அதற்கடுத்து சிக்கலாக கேட்க வேண்டும் என்று இந்த கமிட்டியினுடைய உறுப்பினர்களை கொடுத்தும் கேட்கலாம் நண்பர்களே. நான் முன்னது சொன்னது போல இந்த 3 நபர்களோடு கூட இன்னும் சில 2 நபர்களை கொடுத்து யாரெல்லாம் வருவார்கள் என்று கேட்பார்கள். நீங்கள் இதை தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கு பதிலளிக்க முடியும். இது டிஎன்பிசி போன்ற கடினமான குரூப் 1 போன்ற கடினமான தேர்வுகளில் தான் இது கேட்பார்கள். குரூப் 4 மற்றும் டிஆர்பி டெட் போன்ற தேர்வுகளில் இந்த ஆர்டிகளை மட்டும் கேட்பார்கள், அல்லது சட்ட திருத்தத்தை மட்டும் கேட்பார்கள். எந்த ஆண்டு வந்தது, எந்த சட்ட திருத்தம் என்று கேட்பார்கள். இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு A to Z விவரங்களை சொல்லிவிட்டேன் நண்பர்களே. இதை தாண்டி இதில் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் எந்த தேர்வு எழுதுவதாக இருந்தாலும் இதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. இந்த ஒரு மதிப்பெண்ணானது உங்களை ஒரு 1000 நபர்களுக்கு முன்பாக கொண்டு சென்று நிறுத்தும். எனவே ஒரு மதிப்பெண் என்பதை அலட்சியமாக கருத வேண்டாம். போட்டி அவ்வளவு கடினமாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் 5 லட்சம் அல்லது 10 லட்சம் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மதிப்பெண் என்பது உங்களை ஒரு 1000 நபருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும் நண்பர்களே. எனவே நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. எனவே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புரியவில்லை என்றால் இன்னொரு முறை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் நான் தெளிவாக சொல்லுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரிவியுங்கள் நண்பர்களே. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதில் இன்னொரு தகவல்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அதையும் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இது போன்ற கேள்விகளை எதேச்சையாக கேட்டுவிட்டால் சிக்கலாகிவிடும். அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான குழு என்று பார்த்தோம். அதில் முதலாவதாக பிரைம் மினிஸ்டர், இரண்டாவதாக ஆப்போசிஷன் லீடர் இன் லோக்சபா என்று பார்த்தோம். அதற்கடுத்து மூன்றாவதாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்பதை பற்றி பார்த்தோம் நண்பர்களே. இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார்கள். அதாவது இந்த ஆப்போசிஷன் லீடர் என்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது என்ற கேள்வி கேட்கிறார்கள். அதாவது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் இருந்தால், மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலை இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் எண்ணிக்கை அடிப்படையில் பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து ஒருவரை அந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவராக கருதி கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத சூழ்நிலையில், அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், மக்களவையில் 545 இடங்கள் இருக்கிறது. இதில் ஆளும் கட்சியானது ஏறக்குறைய ஒரு 300 இடங்களையும், மற்ற கட்சியானது ஒரு 145 அல்லது 100க்கும் மேற்பட்ட இடங்களையும் பிடிக்கும். இது எதிர்க்கட்சியாக இருக்கும், இது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத சூழ்நிலை என்று வரும்போது, அதாவது இந்த 545 இடங்களில் ஒரு 500 இடங்களுக்கு ஒரே கட்சியானது வெற்றி பெற்றுவிட்டால் மீதி சொற்பமான உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள். அதாவது 45 உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள்.
எதிர்க்கட்சியாக வருவதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதியானது இந்த குறைந்த உறுப்பினர்களுக்கு கிடைக்காது. அப்போது மக்களவையில் ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டுமே இருக்கும். எதிர்க்கட்சி என்ற நிலை இல்லாமல் இருக்கும் நண்பர்களே. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில்தான் நமக்கு கேள்வியாக கேட்கிறார்கள். மக்களவையில் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத இருந்தால் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கமிட்டியில் யாரை நியமிப்பது என்று கேட்கிறார்கள். அதற்கு எண்ணிக்கையில் பெரிய கட்சியாக உள்ளது, அதாவது 45ஆக இருந்தாலும் சரி, அல்லது 35ஆக இருந்தாலும் சரி, 25ஆக இருந்தாலும் சரி, இந்த எண்ணிக்கையில் எது பெரிய எண்ணிக்கையாக இருக்கிறதோ அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு பதவியில் கருதி கொண்டு அவரை இந்த தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான குழுவில் சேர்த்து கொள்ளலாம் என்று சட்ட திருத்தம் சொல்லுகிறது நண்பர்களே. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது மக்களவையில் எதிர்க்கட்சி இல்லாத சூழ்நிலையில் எண்ணிக்கையில் எது பெரிய கட்சியோ, அதாவது 10 உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இதற்கு கீழ் உள்ள உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அந்த இருக்கிற உறுப்பினர்களில் எது பெரிய கட்சியாக இருக்கிறதோ அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை இந்த எதிர்க்கட்சி தலைவனுடைய இடத்தில் வைத்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் சேர்த்து கொள்ளலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. இதை திரும்ப கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எதிர்க்கட்சி இல்லாத சூழ்நிலையில் எண்ணிக்கையில் எது பெரிய கட்சியாக இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு நபரை அவர்கள் தேர்ந்தெடுத்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற தகுதிக்கு அனுப்பி வைக்கலாம். அவர் அந்த குழுவில் கலந்து கொள்ளலாம் என்று சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதுதான் கடைசியாக சொல்லப்பட்ட தகவல். இது சற்று சிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு சில முறை கேட்கும்போது புரிந்துவிடும். நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தேர்தல் ஆணையத்தை பற்றிய A to Z விவரங்களை பார்த்துவிட்டோம் நண்பர்களே. எந்த தகவலும் விடுபடவில்லை. எப்படி கேள்விகள் கேட்டாலும் இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு மதிப்பெண் பெற்றுவிட முடியும். இந்த ஒரு மதிப்பெண்ணானது உங்களை ஒரு 1000 இடங்களுக்கு முன்னோக்கி கொண்டு செல்லும் நண்பர்களே. இதோடு இந்த தேர்தல் ஆணையம் என்ற தலைப்பானது நிறைவு பெறுகிறது. அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது அவசர நிலை பிரகடனம் என்ற தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு. அதை பற்றி அடுத்து வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். இதோடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். அதாவது தேர்தல் ஆணையம் என்ற தலைப்பு இதோடு முடிகிறது நண்பர்களே. நீங்கள் அனைவரும் நினைத்தபடி உங்களுடைய விருப்பத்திற்கேற்ற ஏதேனும் ஒரு அரசாங்க பதவியில் அமர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம்.